வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஒப்பிலாத சமுதாயம் என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலில் சமுதாயம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. மக்கள் எல்லாரும் எந்த வேறுபாடும் இல்லாமல், மேல் கீழ் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான், எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வாழக்கூடிய, ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் யாரோடவும் ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்த ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நம்முடைய நாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கவிஞருடைய ஆசை. ஆனால் இன்றைக்கி அந்த ஒப்பிடாத சமுதாயம் அமைவது சாத்தியமா, நடக்குமா, இது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் சமந்தான், ஆண் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னமும் இருக்குது. இவன் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடு இருக்குது. இது எல்லாம் மாறி எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் உருவாகணும். அதுதான் ஒப்பில்லாத சமுதாயம். அப்படி அந்த ஒப்பில்லாத சமுதாயம் நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஏற்படவே இல்லை. அப்போ அது ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் சொல்லக்கூடியதாகத்தான் இந்த கவிதை அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த கவிதைக்குள்ளே நம்ம போகலாம். அந்த ஒப்பில்லாத சமுதாயம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தனித்திருந்தவன் பசித்திருந்து விழுத்திருந்து கண்ட கனவுங்கிறாங்க. தனியாக இருக்கிறவன் பசியோடு இருந்து முழிச்சுக்கிட்டே பார்க்கக்கூடிய ஒரு கனவு. முழிச்சுக்கிட்டே கனவு வருமா? வராது. அப்போது இது என்னன்னா, அது ஒரு கற்பனை தான். இது சாத்தியமே இல்லாத ஒன்று. இது வாய்க்கவே வாய்க்காது. பசியோடு இருக்கிறவன் அவங்கெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல சமுதாயம் அமையும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்போ இது ஒரு கற்பனை அப்படிங்கிறத இங்கே கவிஞர் முதல்லையே தெளிவுபடுத்துகிறார். அந்த ஒப்பில்லாத சமுதாயம் அமையிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றி பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தகத்தில் மட்டும் இது ஒரு பூலோக சொர்க்கம் மாதிரி, இங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும், எதுவும் கிடைக்காம இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல்வாதிகள் எப்படி கொஞ்சம் கூட அழுக்காமல் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சொல்லுவாங்க, நிறைய நம்ம காது குளிர நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வருமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. வறுமை அப்படிங்கிற அந்த பாலைவனம் தெரியும், தண்ணீரே இல்லாத ஒரு இடம். அங்கே மான்கள் வாடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் வெயிலில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா அங்கே தண்ணீர் இருக்காது. அதுக்கு பேர் காணல் நின்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஒப்பில்லாத சமுதாயம் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்பாங்க, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கிட்ட போய் பார்த்தா ஏமாற்றமே மிஞ்சும். இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு எப்படி கூடுவது அப்படிங்கிறத வேறுபாடு, எப்படி ஒன்று சேர்றது அப்படிங்கிற வேறுபாடு இருக்குது. எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தான் வெட்டுக்குத்தே நடக்குது. வாழ்க்கை பயணத்தை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையே ஏற்படுது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இதான் கடவுள் தான் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இது கடவுளெல்லாம் தராது, நாமளே ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ இப்படி தான் அந்த ஒப்பில்லாத சமுதாயம் அமையும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கை. சில பேர் எது வீடு அப்படின்னு கேட்டால் சமையலறை தான். இது பெண்கள் தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு அடுப்பே திருப்பதி, வாசப்படியே வைகுண்டம்பாங்க. இப்படி சில பேருடைய மனநிலை. அதையவே வேதமாக கற்பிச்சிருக்கிறாங்க. வேதம் நமக்கு இப்படித்தான் நடக்கணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். அதுபோல் சில பேர் சமையலறையை தான் வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, படுக்கறை தான் வீடு அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனால் நம்ம நல்லதொரு சமுதாயத்தை அடையணும். அதுக்கு எட்ட முடியாத அந்த லட்சியங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அது ஒன்றும் அந்த ஒப்பிடாத சமுதாயத்தை அடையிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆகாயத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய கோட்டை கிடையாது. நம்ம சாதாரணமாக போகக்கூடிய ஒரு குடிசை மாதிரி தான். ஆனால் அது இங்கே நடக்கலையே. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இல்லை இல்லையா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். அப்போ அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இல்லாமல் போயிடுச்சு. சமுதாயத்தினுடைய வீதியில் ஆறு மாதிரி பாலும் தேனும் பாய்ந்தோட வேண்டாம், அங்கே ரத்தம் ஓடாமல் இருந்தால் அதுவே போதும் இல்லையா? வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் எல்லாரும் செத்துக்கிட்டு ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆறு போல் தேனாறு பாலாறு இங்கே பாயணும்னு யாருமே நினைக்கல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகள் கிடைச்சி அவங்க ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும், ரத்தம் ஓடாமல் இருந்தால் அதுவே போதும்.
அங்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தலையெழுத்தா போச்சு அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் தடை பண்ணணும். தலையெழுத்துங்கிறது ஒன்று கிடையாது, நாமளாக உருவாக்கியது தான். சில பேர் வீணாக உட்காந்து திண்ணையில் வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அங்கே தடை இருக்கும் ஒப்பில்லாத சமுதாயத்தில். சில இளைஞர்களுடைய நல்ல சிந்தனையை கெடுக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் இருக்கும், அந்த ஆபாச பத்திரிகைகள், அந்த பச்சை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சையான பேச்சு, மஞ்சள் பத்திரிகை, ஆபாச படங்கள், இது மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த செய்திகளுக்கெல்லாம் தடை பண்ணணும். பருவ வயதில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல கூடுதல், அதாவது ஒரு இணையக்கூடிய அந்த சூழல், தன்னுடைய உடல் மூலமாக அவங்கள ஈர்க்கக்கூடிய அந்த நிலைக்கு அங்கே தடை வேணும். ஒப்பில்லாத சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நயம் எல்லாத்துலேயுமே வெளிப்படை இல்லை, சில இடங்களில் நயம் இருக்கணும். அந்த நயங்களை வைப்பதற்கு நிச்சயமாக பாராட்டு கிடைக்கும். காதலின் பொருட்டு காதலர்களால் நடத்தக்கூடிய உள்ளக்கடத்தில் தான் அங்கே இருக்கணும். ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுறதில்ல, அந்த வாழ்க்கை அந்த உள்ளக்கடத்தில் இருக்கணும். அவங்கள அறியாமல் இவங்க மனசுக்குள்ளே அவங்கள கொண்டு போகணும், இவங்கள அறியாமல் அவங்கள கொண்டு போகணும். அதுதான் உண்மையான காதல். அப்படிப்பட்ட காதல் தான் நல்லபடியாக நடக்கும். அங்கே ஜாதி கலப்பு நிச்சயமாக இருக்கும். அப்படி யாரெல்லாம் அந்த கலப்பு மனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கை நிறையா பரிசுகளும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உழைக்கிறவங்களுடைய அழுக்கு கைகளில் பொருளக்கூடிய பணம் அழுக்காயிரும். அந்த கருப்பு பணத்துக்கு கௌரவம் உண்டு. பொதுவாக கருப்பு பணம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, வசதியானவங்க அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாமல் வைத்திருக்கக்கூடிய பணத்தை கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. ஆனால் கவிஞர் இதை எதை கருப்பு பணம்னு சொல்கிறாருன்னா, இந்த ஏழைகள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம், அது அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே, இப்போ கையிலெல்லாம் கரையாக இருக்கும், குப்பையாக இருக்கும், அந்த மண்ணாக இருக்கும், அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்போ அந்த கருப்பு பணத்துக்கு ஒரு கௌரவம் உண்டுங்கிறார். அப்படி கருப்பான பணம், அழுக்கான பணம், அதுக்கு தான் கௌரவம் உண்டு. ஆதி காலத்தில் ஜாதி இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் நீ சரித்திரத்தில் தான் பார்க்க முடியும், வரலாற்றில் போய் தான் பார்க்கணும். அதே மாதிரி போர் படைன்னு ஒன்று வேண்டாம், இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பொருள்களையெல்லாம் காட்சிப்படுத்துகிறாங்க இல்லையா, அங்கே தான் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? ஒப்பில்லாத சமுதாயத்தில் ஜாதி இருக்காது, போர் நடக்காது, சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய சட்டங்கள் மக்கள் மீது இடியாக இல்லாமல் மழையாக பொழியும். இடி தான் நம்மளை பாதிக்கும், ஆனால் மழை நமக்கு என்ன பண்ணும்? நல்லதை செய்யும். அப்போ அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் சட்டங்கள் உருவாக்கப்படும். நீதிமன்றம் உண்மைக்கு தான் நிழலாக இருக்கும், அது நீதியை விற்கக்கூடிய சந்தையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீதிமன்றங்கள் எங்கே பணம் கொடுக்குறாங்களோ அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா, நம்மளாக சொல்கிறதில்ல, பொதுவாக காசுக்கு விலை போவதாக குறிப்பிடுகிறார்கள். அது சந்தையாது கிடையாது, அது உண்மையை நீதியை விற்கக்கூடிய சந்தையாக இல்லாமல் ஒரு உண்மையினுடைய நிழலாக இருக்கணும். தீமை செஞ்சவங்களுக்கு கையில் விலங்கு போடுற மாதிரி நல்லது செய்கிறவங்களுக்கு பாதுகாப்புக்கு கையுறைகள் கொடுக்கப்பட வேண்டும், அந்த க்ளவுஸ் மாதிரி கொடுக்கணும். புழு போன்ற மனிதர்கள், அதாவது சிறைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க புழு மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க, ஒரு புழுவை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. அவங்கள வண்ணத்து பூச்சியாக மாற்றணும், வண்ணத்து பூச்சி எல்லாரும் விரும்புவாங்க. அதுக்கு தான் சிறைச்சாலைகள் இருக்கணும். அதாவது ஒருத்தங்க தப்பு பண்ணி உள்ளே போகிறான் அப்படின்னா அவனை எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றி அனுப்புவதாக அந்த சிறைச்சாலைகள் இருக்க வேண்டும். அங்கே காவலர்கள் கையில் தீவெட்டி வைக்கக்கூடாது, தீப்பந்தை பிடிச்சிக்கிட்டு அங்கே கொளுத்தக்கூடாது. அங்கே தீபங்கள் இருக்கணும், அந்த தீபங்கள் நமக்கு வழிகாட்டும், வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரும். மக்கள் எல்லாரும் கடமை உணர்ந்து ஓட்டு போடுவாங்க, வாக்கு செலுத்துவாங்க. அங்கே குவியக்கூடிய வாக்குகளை எண்ண முடியாமல் எடை போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இன்னமும் போய் ஓட்டு போடாமல் வாக்களிக்காமல் இருக்கிறாங்க, அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. குடியானவன் வீட்டு கோழி முட்டையை அதிகாரி வீட்டு அம்மி அடைகாக்கும். அதாவது அந்த அம்மி எல்லாத்தையும் உடைச்சிரும். ஆனால் கோழி முட்டைக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஏழைக்கும் அந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத கவிஞர் இங்கே குறிப்பிடுறாரு. அப்போ குடியானவன் வீட்டு கோழி முட்டையை அதிகாரி வீட்டு அம்மி அடைகாக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒப்பில்லாத சமுதாயத்தில் அதிகாரிகளாக இருக்கிறவங்க ஒரு சாதாரண மக்களை பாதுகாக்கணும். மக்கள் அடுத்தவங்களுடைய இரக்க குணத்தை ஏமாற்றி பிழைக்க மாட்டாங்க. பிற்போக்காய் பேசக்கூடிய அந்த 10ஆம் பஸ்லியாக பேசக்கூடியவங்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஆசிரியர் மாணவர்களுக்கு வாழ்க்கையை தான் கல்வியாக புகட்டுவாங்க, வெறும் ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி கல்விக்கூடத்தில் மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கக்கூடிய வெறுமனே பட்டம் மட்டும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த விழா அங்கே நடக்கணும். வெறுமனே பட்டத்தை வாங்கிட்டுன்னு எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒப்பில்லாத சமுதாயத்தில் அப்படி இருக்கக்கூடாது. வெறும் பட்டமளிக்கக்கூடிய விழா மட்டும் அங்கே நடக்க வேண்டாம், அங்கே அதுக்கு பதிலாக வேலை கொடுக்கறதுக்கு விழா நடக்கணும்.
அதே மாதிரி திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படாது. திருமணமே சொர்க்கத்தை நிச்சயிக்கும் இல்லையா? நல்ல வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையாங்கிறத நாம் அமைத்து கொள்ளக்கூடிய அங்கே வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ தான் அது சொர்க்கமாக இருக்கும். அப்போ திருமணமே சொர்க்கமாக இருக்கும். அதுதான் ஒப்பில்லாத சமுதாயமாக இருக்கும். அப்போ ஒப்பில்லாத சமுதாயம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை தான். ஆனால் நம்மால் அதை சாத்தியப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு கவிஞர் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றணும். திருமணத்திற்கு யாரெல்லாம் வரதட்சணை கேட்குறாங்களோ அந்த ஆண்களுக்கு திருமணம் நடக்காது. பெண்கள் வந்து ஒரு திரவம் மாதிரி, ஒரு தண்ணீர் மாதிரி, அவங்கள காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான திடப்பொருள், ஒரு வலிமையான பொருளாகத்தான் அங்கே ஆண்கள் வந்து இருப்பாங்க. நாங்கள் ஆண்களுக்கு சமமானவங்க அப்படின்னு பெண்கள் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்க மாட்டாங்க. ஒப்பில்லாத சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெண்மையை போற்றுவார்கள், பெண்களை போற்றுவார்கள், அங்கே மதிப்பு கொடுத்து அவங்கள நடத்துவாங்க. அதே மாதிரி சமயங்கள், இந்த ஜாதி, இந்த சமயம் சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் இந்து சமயம், நாங்கள் கிறிஸ்துவ சமயம், இஸ்லாம் சமயம், இந்த சமயங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒப்பில்லாத சமுதாயத்தில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த வேலையை தான் செய்யும். இந்த கத்திரிக்கோள் என்ன பண்ணும்? ஒன்றா இருக்கிற ரெண்டாக வெட்டும். அந்த மாதிரி பிரித்து வைக்காது. சமயங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அங்கே சமயங்கள் அந்த மனுஷங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தக்கூடிய அந்த வேலையை செய்யணுமே தவிர அது கத்திரிக்கோள் மாதிரி பிரிக்கிற வேலையை செய்யக்கூடாது. அங்கே வாழக்கூடியவங்கெல்லாம் இந்த மதம் அந்த மதம் அந்த மதவாதிகளாக இல்லாமல் அங்கே வாழக்கூடியவங்க எல்லாமே மனிதர்களாக இருப்பார்கள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம்தான் ஒப்பில்லாத சமுதாயமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி ஒப்பில்லாத சமுதாயத்தில் பணம் ஒருத்தர் கையில் மட்டுமே சேராது, அது எல்லாத்துடைய கையிலையும் இருக்கும். ஒருத்தங்கிட்ட இருந்தால் தானே அவன் முதலாளியாக இருப்பான், அவன் மற்றவங்களை அடிமைப்படுத்துவான். அந்த மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உழைப்பவங்களுக்கு தான் அங்கே எல்லாமே கிடைக்கும். உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். மண்மகள் கூட பாருங்கள், இப்போ நிலத்தை விலை போட்டு வாங்குகிறோம், அதுக்காக நிலம் நமக்கு சொந்தமாயிராது. அது மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணோன்னே அந்த பெண் நமக்கு மனைவியாக வரமாட்டாள். அதை பாசம் காட்டினா தான் மனைவியாக நடந்து கொள்வாள். அதே மாதிரி அந்த நிலத்துக்கிட்ட நீங்கள் வந்து உழைச்சிங்கன்னா மட்டும்தான், உங்கள் வேர்வை துளியை சிந்தனைங்களா மட்டும்தான் அந்த மண்மகள் உங்களுக்கு மனைவி மாறி வருவாள். அப்போ எல்லாமே நாம் நடந்துக்கக்கூடிய அந்த ஒரு விதத்தில் தான் இருக்குது. அப்போ அங்கே தான் நம்ம சுதந்திரத்தை வாங்க முடியும், அங்கே தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அந்த பணத்துக்கு அங்கே மதிப்பு கிடையாது, அது எல்லாத்துக்கிட்டையும் போய் இருக்கணும். அப்போது எல்லாருடைய கைகள்லேயும் பணம் புரளணும் அப்படின்னா எல்லாரும் சரிசமமாக பாடுபடணும். நிலம் சொந்தமாகும். ஒப்பில்லாத சமுதாயத்தில் உழைக்கக்கூடிய ஜாதி தான் அங்கே உயர்ந்த ஜாதி. எல்லாருமே சுதந்திரத்தை தான் சுவாசமாக சுவாசிப்பாங்க. கடமை தான் அங்கே கௌரவம், உரிமை தான் அங்கே சம்பளம், சத்தியம்தான் நம்முடைய சமயம், இதயம்தான் நம்முடைய முகவரி, புன்னகை தான் அங்கே பொதுமொழி அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்றார். அப்போது ஒப்பில்லாத சமுதாயம் அமைவதற்கு நாம் முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக அது சாத்தியம். ஆனால் அதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் கடினம் கிடையாது. அதை உருவாக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், மேல் கீழ் ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் ஒப்பில்லாத சமுதாயம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத கவிஞர் குறிப்பிடுகிறார். மிக்க நன்றி.